ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போது ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் திருவானக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோயிலை பற்றின விசேஷம். திருவானக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோயில் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி, அரை நூற்றாண்டுக்கு முன்னாடி பெரியவா திருச்சி அருகே ஒரு கிராமத்தில் முகாம். அப்போது ஒரு நாள் வழக்கம் போல் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செஞ்சுட்டு இருந்தார். திடீர்னு மடத்து மேனேஜரை பெயர் சொல்லி கூப்பிட்டா. இன்னும் சித்த நேரத்தில் அங்கே அகிலாண்டேஸ்வரி கோயில் அர்ச்சகர் சில பேர் வருவா, அவளுக்கு போஜனத்துக்கு ஏற்பாடு பண்ணி வை, மத்தியானம் 2 மணி போல் என்கிட்ட அவளை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாயிட்டா. அங்கே இருந்த அணுக்கு தொண்டரை கூப்பிட்டா. ஸ்தபதிகளில் ஒருத்தரை உடனே போய் பார், 2 அடி உசரத்தில் ஒரு விநாயகர் சிலையை பண்ணிட்டு எடுத்துட்டு வர சொல்லு. மத்தியானம் அர்ச்சகர்கள்லாம் பெரியவா சொன்ன மாதிரி வந்துட்டா. மடத்து மேனேஜர் அவளை வரவேற்று உபசரித்து போஜனம் கொடுக்குறா. 2 மணி வாக்கில் பெரியவா சொன்ன மாதிரி அழைச்சிட்டு போகிறா பார்க்கறதுக்கு. பெரியவா அவளோட க்ஷேம லாபங்களெல்லாம் விசாரித்த உடனே பெரியவாளை பார்த்து, ஒரு முக்கியமான விஷயம் கேட்க தான் நாங்கள் வந்தோம் அப்படிங்கிறா வந்தவா. என்ன சொல்லுங்க? காலம்பரை ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பாள் சந்நிதி கதவை திறந்துண்டு பக்தர்கள் தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் எதனாலோ தெரியல அர்ச்சகர்கள்லாம் மயங்கி தொப்புன்னு விழுந்துடுறா. ஒருத்தர்னா பரவாயில்ல, தினமும் யார் கதவை திறக்கிறாளோ அவள் மயங்கி கீழே விழறா. ஏன் எதனாலங்கிறது தெரியல, எங்களுக்கெல்லாம் ஒரே சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறா வந்தவா. சரி, 10 நிமிஷம் கழித்து எழுந்து வழக்கம் போல் அவளும் நடமாடுறா. கொஞ்ச நாளாக யாருமே காலம்பரை சந்நிதி திறக்க வரமாட்டேங்கிறா பெரியவா அப்படிங்கிறா. ஓஹோ, பெரியவா கொஞ்ச நேரம் மௌனமாக கண்ணை மூடி ஆழ்ந்து யோஜனையில் இருக்கும்போது அர்ச்சகர், சரி நாளைக்கு நான் காலம்பரை வரேன், நான் வந்தா விட்டு அம்பாள் சந்நிதி கதவை தரங்கோ அப்படின்னு அர்ச்சகர்களுக்கு மன நிறைவாக ஒரு ஆறுதலான பதிலை சொல்லிவிட்டு பிரசாதத்தை கொடுக்குறா. அவளும் புறப்பட்டுட்டா. பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறா. மறுநாள் கார்த்தால 5:30 மணிக்கே பெரியவா திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சந்நிதிக்கு போயிட்டா. கதவை திறந்த அர்ச்சகர் வழக்கம் போல தடுமாறி மயக்கமடைந்து விழுந்துட்டார். 10 நிமிஷம் கழித்து சுத்தாரிச்சுண்டு வழக்கமாக செயல்படுறார். இதை பார்த்த பெரியவா அங்கேயே அப்படியே நிஷ்டையில் உட்காந்துட்டா. கோவில் பிரதான சிவாச்சாரியாரை கூப்பிட்றா. நாளையிலேருந்து அம்பாள் சந்நிதி திறக்கும்போது பக்கத்தில் இருக்கிற சின்ன வாசக்கதவு வழியாக திறந்துட்டு உள்ளே போக சொல்லு. எப்படி திறக்கணும்னு சொல்கிறேன். கதவை திறந்ததும் உடனே உள்ளே போகக்கூடாது, 2-3 நிமிஷம் கழித்து உள்ளே போகட்டும். சாயந்தரம் 4 மணி வாக்கில் அங்கே பெரியவாளுடைய சிஷ்யன் சொல்லி அனுப்பிய ஸ்தபதி வந்துட்டார். அதை கையில் 2 அடி உயர பிள்ளையாரோட. பெரியவா பிள்ளையார் சிலையை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டா. ஸ்தபதி, உடனே ஆகம சாஸ்திரப்படி ஒரு சின்ன ஸ்தூபியை இங்கேயே கட்டுங்கோ, அம்பாள் சந்நிதிக்கு நேராக இருக்கட்டும். அந்த பீடத்தில் பிள்ளையார் பிரதிஷ்டை பண்ணி அவர் கண்ணும் அம்பாள் கண்ணும் நேராக சந்திக்கிற மாதிரி இருக்கணும். உடனே ஏற்பாடாகிடுத்து. பிள்ளையார் ஸ்தூபத்தில் பிரதிஷ்டை ஆயிட்டார். அம்பாளை நேராக பார்க்குறார். பெரியவா பார்த்ததும் அதுக்கு பிறகு கதவை திறந்த எந்த அர்ச்சகரும் மயங்கி விழலை. இன்றைக்கும் இந்த ஸ்தூபியில் அம்மாவை பார்த்துட்டு விநாயகர் இருக்கார். அம்பாளோட தாய்ப்பாசமான பார்வை முதல்ல கதவை திறந்ததும் தன்னோட ஜேஷ்டகுமாரன் மீது எப்போதும், மூத்த பிள்ளை மீது எப்போதும் பாசம் அதிகமாக இருக்கும் எந்த அம்மாக்குமே. அந்த அன்பை தொடர்ந்து வர பக்தர்களுக்கு மேலும் நிறைய விழும். இது யாரும் சொல்ல தேவையில்லை. அம்பாளோட அனுகிரகம் நமக்கும் ஜாஸ்தி கிடைக்கிறதே. இது பெரியவாளுடைய யுக்தியும் நாம் சொல்லணும். இப்போவும் இருக்குது. அங்கே ஓம் மாதிரி எல்லாரும் பிரதட்சணம் பண்ணுவா. அம்மா புள்ள 2 பேரையும் சேர்ந்து 12 பிரதட்சணம் பண்ணுவா. இந்த மாதிரி ஒரு மண்டலம் 2 மண்டலம் அவாவா வசதிக்கு தகுந்த மாதிரி, உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி பண்ணினா போகிற காரியம் எல்லாம் ஜெயந்தான். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.